வணக்கம் ஜெரா. திண்டுக்கல் மாவட்டம் முனிசிபல் காலனியை சேர்ந்தவர் கணபதி. இவர் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவரது மனைவி ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் இவரும் தனது மகளும் முத்துராஜ் என்பவர் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று திண்டுக்கல் அருகே குளத்தூர் பகுதியில் அனுமதி இல்லாத தனியார் விடுதியில் மாதந்தோறும் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதே போல தனியார் விடுதியில் கழிவறை ஆசிட் ஊற்றி சுத்தம் செய்யும் பொழுது திடீரென கீழே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இது குறித்து திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதை ஏற்க மறுத்த உறவினர்கள் கையில் மரணம் பிரிவின் கீழும் SC/ST சட்டத்தின் கீழில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரியில் பிரேத பரிசோதனை அறை முன்பு கூறினர். இதனை அறிந்த ஆதி தமிழர் கட்சி மாநில தலைவர் ஜக்கையன் மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சசியானந்தம் ஆகியோர் உறவினர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். நாடாளுமன்ற உறுப்பினர் சசியானந்தம் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு உறவினர்கள் கிளம்பி சென்றனர். திண்டுக்கல்லில் தனியார் விடுதியில் தூய்மை பணியாளர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர்ந்ததற்கு நன்றி விக்னேஷ்.